So hi folks, today video agenda என்னன்னா what is time complexity, types of time complexity, what is big O notation and rules for the big O notation and what are the types of big O notation. So இதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். So let's get into the video. ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வாட் இஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஒரு அல்காரிதம் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு அமௌண்ட் ஆஃப் டைம் எடுத்துக்கும். அதை ரீப்ரசன்டேஷன் பண்ணுறது தான் டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு சொல்லுவாங்க. டைம் காம்ப்ளெக்சிட்டி பொறுத்த வரைக்கும் 3 டைப்ஸ் இருக்குது. பிக் ஓ நோட்டேஷன், ஒமேகா நோட்டேஷன், தீட்டா நோட்டேஷன். இதில் பிக் ஓ நோட்டேஷன் வந்து ஒர்ஸ்ட் கேஸஸை ரீப்ரசன்டேஷன் பண்ணும், ஒமேகா வந்து பெஸ்ட் கேஸஸை ரீப்ரசன்டேஷன் பண்ணும், தீட்டா ஆவரேஜ் கேஸஸை ரீப்ரசன்டேஷன் பண்ணும். இப்போ நம்ம பார்க்க போகிறது பெஸ்ட் கேசஸ்னால் என்ன, ஒர்ஸ்ட் கேசஸ்னால் என்ன, ஆவரேஜ் கேசஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ண போகிறேன். ஸோ அதை என்ன பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட் n = 0ன்னு செட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஃபார் லூப்பில் ஐன்னு இனிஷியலைஸ் பண்ணி 1ல் ஆரம்பித்து அந்த n டைம்ஸ்க்கு என்ன பண்ண போகிறேன், அந்த ஃபார் லூப்பை ரன் பண்ண போகிறேன். அதுக்குள்ளே இந்த ஐயை பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த என் இருக்குல்ல, இந்த எண்ணை வந்து ஃபஸ்ட்டு 1ன்னு செட் பண்ணிவிட்டு இப்போது ரன் பண்ண போகிறேன். அப்படி ரன் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த என் 1ன்னு இருக்கனால லூப் எத்தனை தடவை ரன் ஆகிருக்கும், 1 டைம் ரன் ஆகிருக்கும். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், அந்த எண்ணை பதில் அந்த 1க்கு பதில் அந்த எண்ணில் 50யை செட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். எனக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எத்தனை டைம் ரன் ஆகிருக்கு. ஸோ 50 டைம்ஸ் ரன் ஆகிருக்கு. ஓகேவா. ஸோ இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், n = 5000 செட் பண்ணிட்டேன். ஓகேவா. ஸோ இப்போ ரன் பண்ண போகிறேன். இப்போ எனக்கு எத்தனை தடவை ரன் ஆகிருக்கும் அந்த லூப்பு, இல்லை ஐட்ரேட் ஆகிருக்கும் 5000 டைம் எனக்கு என்ன ஆகிருக்கும், ஐட்ரேட் ஆகிருக்கும். இப்போது நம்ம ஃபஸ்ட் என்னென்னு எடுத்தோம், n = 1ன்னு எடுத்தோம்ல, அதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஒரு மினிமம் டைமிங் சொல்லுவாங்க. அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா பெஸ்ட் கேசஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அடுத்தது n = 15 எடுத்தோம்ல, அது வந்து ஒரு ஆவரேஜ் டைமிங். கரெக்டாக. ஸோ அதை தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஆவரேஜ் கேசஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்தது n = 5000 எடுத்தோம். ஏன் 5000 தான் எடுத்துக்கணும்னு இல்லை, 10,000 எடுத்துக்கலாம், 1,00,000 எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் ஒரு மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் டைம், அதாவது அந்த லூப் ஐட்ரேட்டில் சொல்கிறேன். ஸோ இதை தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஒர்ஸ்ட் கேசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போது நம்ம பார்க்க போகிறது பிக் ஓ நோட்டேஷன்ஸை பற்றி. அந்த பிக் ஓ நோட்டேஷனுக்குன்னு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த தீட்டா இல்லை ஒமேகாவை பற்றி பார்ப்போன்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி பார்க்க மாட்டோம். ஏன்னா ஒரு இன்டர்வியூ பர்பஸில் டைம் காம்ப்ளெக்சிட்டியை பற்றி கேட்குறாங்க, இல்லை ஒரு கோடோட டைம் காம்ப்ளெக்சிட்டி சொல்லுன்னு சொன்னாலே நம்ம அதை பிக் ஓ நோட்டேஷனில் ரீப்ரசன்டேஷன் பண்ணாலே போதும். ஏன்னா அதுதான் ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோவை நமக்கு ரீப்ரசன்டேஷன் பண்ணும். ஸோ இப்போது அதுக்கான சில செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ட்ராப் கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ ட்ராப் கான்ஸ்டன்ட்ஸ்னால் என்னென்னா, இப்போது எக்ஸாம்பிள் நான் ஐட்ரேட் பண்ணது வந்து எனக்கு அவுட்புட், இதை பற்றி கிளியராக எக்ஸாம்பிளோட கோடு பின்னாடி பார்க்கலாம். ஜஸ்ட் ரூல்ஸை மட்டும் இப்போதைக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு நான் ஐட்ரேட் பண்ணது வந்து எனக்கு 2 வருதுன்னு வைங்களே. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணணும்னா பிக் ஓ நோட்டேஷனுக்கு கன்வெர்ட் பண்ணணும் இந்த ரூல்ஸை வச்சு. அப்போ என்ன பண்ணணும்னா நான் இந்த கான்ஸ்டன்ட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணலான்னா போட்டுக்கலாம். ஸோ என்னோட அவுட்புட் என்ன, ஸோ பிக் ஓ நோட்டேஷனை பொறுத்த வரைக்கும் O ஆஃப் n தான், 2n கிடையாது. ஏன்னா இந்த பிக் ஓ நோட்டேஷன் ரூல்ஸ் படி கான்ஸ்டன்ட்ஸை நம்ம என்ன பண்ணணும், ட்ராப் பண்ணிடணும். அடுத்தது ட்ராப் லோ ஆர்டர் டேர்ம்ஸ். இப்போது இது என்னென்னா எக்ஸாம்பிள் இப்போது எனக்கு n² + n வந்திருக்கு. ஸோ நான் என்ன பண்ணணுன்னா லோயர் ஆர்டர் டேர்ம்ஸ் என்ன பண்ணணுன்னா ட்ராப் பண்ணிக்கணும். அப்போ லோயர் ஆர்டர் டேர்ம்ஸ்னால் என்னதுங்க, இப்போது இங்கே பார்த்தோம்னா எனக்கு n² பெருசா n பெருசா, இப்போது எனக்கு n² தான் பெருசு. ஸோ நான் என்ன பண்ணணுன்னா அந்த n² மட்டும் வச்சுட்டு இந்த n-ஐ நான் ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு அவுட்புட் என்னது, n² சொல்லலாம். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது n²
ப்ளஸ் 2n ப்ளஸ் 2 ஓகேவா. எனக்கு இப்படி ஒரு ஐட்ரேஷன் கிடச்சிருக்குன்னு வைங்களே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணுன்னா லோயர் ஆர்டர் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிடணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டன்ட்ஸையும் நான் ட்ராப் பண்ணிடணும். ஸோ எனக்கு இங்கே என்னது கான்ஸ்டன்ட் ட்ராப் ஆயிடுச்சா. ஸோ இங்கேயும் ஒரு கான்ஸ்டன்ட் ட்ராப் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு இங்கே என்னது n ட்ராப் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு ஃபைனல் அவுட்புட் என்னப்பா இங்கே ON². ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்டட் லூப்ஸ் மல்டிப்ளை. அதாவது இப்போது எனக்கு ஒரு நெஸ்டட் லூப்ஸ் இருக்குன்னா அதை நான் என்ன பண்ணணும்னா மல்டிப்ளை பண்ணிக்கணும். எக்ஸாம்பிள் ஃபார் லூப் இருக்குன்னு வைங்களே. ஸோ எனக்கு ஒரு ஃபார் லூப் இருக்குது, அதுக்குள்ளே இன்னொரு ஃபார் லூப் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் நான் கோட்லேயே அடித்து காட்டுறேன். ஸோ கேசஸ் எடுத்துக்கலாமா. நான் என்ன பண்ணுறேன், இதை ட்ராப் பண்ணிவிட்டு ஃபார் இன்டர் I ஈக்குவல் டு 0 I என்ன பண்ணுறேன் இப்போதைக்கு ஜஸ்ட் 5 வச்சுக்கலாமா. 5I ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ். ஸோ இதுக்குள்ளே இன்னொரு லூப் இருக்குது. ஸோ இதை தான் என்னென்னு சொல்லுவாங்க, நெஸ்டட் லூப்புன்னு சொல்லுவாங்க. J ஈக்குவல் டு என்னது 0. நான் என்ன பண்ணுறேன், J ஜஸ்ட் 5 டைம்ஸ் ரன் பண்ணிக்கிறேன். ஸோ J ப்ளஸ் 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 ப்ளஸ். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், அவுட்டில் ஐயவும் ஜேவையும் ஓகேவா, ஐயவும் ஜேவையும் நான் என்ன பண்ணுறேன் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் இப்போ என்ன பண்ணலாம், அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக நான் என்ன பண்ணுறேன் ஜஸ்ட் ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். ஓகேவா. ஸோ இப்போ நான் ரன் பண்ணால் எனக்கு ஆஸ் யூஷுவல் அவுட்புட் வரும். கரெக்டாக. ஸோ என்ன இருக்கும், ஸோ J1 அதாவது நெஸ்டட் லூப் ஆஸ் யூஷுவல் தெரிஞ்சிருக்கும்ல, ஜாவா பேசிக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி லூப்புக்குள்ளே லூப் இருக்குன்னா நான் என்ன பண்ணணும், அதை நான் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து எனக்கு 5 இருக்குப்பா. ஸோ அது என்னது ஸ்டாட்டிக், இதை n இருக்குன்னு வைங்களே. ஸோ எனக்கு என்ன இருக்கலாம், இன்ட்டு n ஈக்குவல் டு 5. ஓகேவா. ஸோ இங்கே என்ன பண்ணிக்கிறேன், நான் சேம் என்னையே வச்சுக்கிறேன். ஸோ இப்போ ரன் பண்ணுறேன், எனக்கு சேம் அவுட்புட் தான் வரப்போகுது. பட் எனக்கு என்னது இங்கே n. ஸோ n மாறிட்டே இருக்கும். கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி nக்குள்ளே அதாவது நெஸ்டட் லூப் இருக்குன்னாலே நான் என்ன பண்ணணும், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்போ மல்டிப்ளை பண்ணலாமா. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணனா எனக்கு எப்படி வரும்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போது மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், ஒரே நிமிஷம். ஸோ n இன்ட்டு n. ஏன் ஒரு ஃபார் லூப்புக்கு n, உள்ளுக்குள்ளே இருக்கிறதுக்கு இன்னொரு n. ஸோ அது நெஸ்டடாக இருக்கிறதுனால இன்ட்டு. ஓகேவா. ஸோ எனக்கு அவுட்புட் என்னது n². ஸோ இதை எப்படி ரீப்ரசன்டேஷன் பண்ணலாம், n² ரீப்ரசன்டேஷன் பண்ணலாம். ஸோ சீக்வன்ஸாக இருக்கிறத என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். அந்த சீக்வன்ஸ்னால் என்னதுன்னா, இப்போது இந்த உள்ளு கொடுக்குற ஃபார் லூப்பே நான் என்ன பண்ணுறேன், இதை தூக்கி அப்படியே ஜஸ்ட் வெளியே போட்டுட்டு, ஓகேவா, நான் என்ன பண்ணுறேன், பை த வே நான் மேக்குக்கு நியூ. ஸோ அதனால் கொஞ்சம் விண்டோஸ்லேருந்து வரும்போது கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு என்ன இருக்கும், ஃபஸ்ட்டு ஐ பிரிண்ட் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு என்ன இருக்கும், ஜே பிரிண்ட் ஆகிருக்கும். இந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா n ஓகேவா ப்ளஸ் n. ஓகேவா. ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும், இப்போ n ப்ளஸ் n என்ன ஆகும், 2n ஆகும். கரெக்டுங்களா. அப்போ நான் என்ன பண்ணணும், இந்த கான்ஸ்டன்ட்ஸ் என்ன பண்ணணும், ரிமூவ் பண்ணணும். அப்போ என்னோடய அவுட்புட் என்னதுப்பா, O ஆஃப் n. இதுதான் ஒரு டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு இல்லை. ஸோ அந்த பிக் O நோட்டேஷனுக்கான 4 சிம்பிள் ரூல்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் பிக் O நோட்டேஷன். ஸோ இது பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு 4 அந்த பிக் O நோட்டேஷன்ஸோட ரூல்ஸ் கிளியராக இருக்கணும். ஒன்று என்னது, அதாவது கான்ஸ்டன்ட்ஸை ட்ராப் பண்ணணும், இன்னொன்று லோயர் ஆர்டர் டேர்ம்ஸை ட்ராப் பண்ணணும். இது மட்டும் இல்லாமல் அதாவது நெஸ்டட் லூப்ஸாக இருந்தால் மல்டிப்ளை பண்ணணும், சீக்வன்ஸாக இருந்தால் ஆட் பண்ணணும். இது கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது இப்போது நாம் ஃபஸ்ட்டு டைப் பார்க்க போகிறது என்னதுன்னா, ஒரு நிமிஷம். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு டைப் பார்க்க போகிறது O ஆஃப் 1. அதாவது O ஆஃப்
ஒன். அதாவது ஒன்றுனா என்னென்னா கான்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. கான்ஸ்டன்ட்ஸ்னால் நமக்கு எந்த ஒரு ஐட்ரேஷன்ஸும் அங்கே நடந்திருக்காது. லெட்ஸே எக்ஸாம்பிள் இந்த கோடில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த கோடில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அது என்னது, எந்த ஒரு லூப்பும் நடந்திருக்காது. ஜஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த என் வேல்யூவை பிரிண்ட் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸாம்பிள் இன்ட் ஈக்குவல் டு, அதாவது என் ஈக்குவல் டு 10ன்னு வச்சுக்கிட்டு அப்புறம் எம் ஈக்குவல் டு 20ன்னு வச்சுட்டு அதை நான் சம் பண்ணுறேன்ல. ஸோ அங்கே ஏதாச்சும் ஒரு ஐட்ரேஷன் நடந்திருக்கா, கிடையாது. ஸோ அங்கே வந்து அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி கேட்டாங்கன்னா நம்ம என்னன்னு சொல்லலாம்னா ஜஸ்ட் ஓ ஆஃப் ஒன்னுன்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் ஜஸ்ட் நான் இப்போ என்ன பண்ணுறேன், இன்னொரு இன்டெலிஜெயில் போயிட்டு ஜஸ்ட் கேசஸில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், இப்போது இந்த என் வேல்யூ இங்கே இருந்துச்சுன்னா அது டோட்டல் டிஃப்ரெண்ட்டான ஒரு டெஸ்ட் கேஸ். இதுவே நான் இங்கே ஜஸ்ட் 4ன்னு கொடுக்குறேன்னு வைங்களே, இங்கே 4ன்னு கொடுத்துட்றேன். ஜஸ்ட் இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னென்னா ஓ ஆஃப் 1. ஏன்னா எனக்கு இந்த கோடில் இந்த லூப் எப்பயுமே ஜஸ்ட் 4 டைம்ஸ் தான் ரன் ஆகும் தவிர இது மாறாது. ஸோ இதுவும் ஒரு கான்ஸ்டன்ட் தானே. ஸோ இதுவும் எனக்கு என்னது, ஓ ஆஃப் 1. அதாவது ஃபார் லூப்புன்னு வந்தாலே ஓ ஆஃப் என்னன்னு போயிடாது. ஏன்னா இங்கே வந்து எனக்கு என்ன இருக்குது, ஜஸ்ட் கான்ஸ்டன்ட் வேல்யூ என்னவா இருக்குது, ஜஸ்ட் 4ன்னு இருக்குது. அப்போ எனக்கு இந்த லூப் எத்தனை டைம் தான் ரன் ஆக போகுது, 4 டைம்ஸ் தான் ரன் ஆக போகுது. ஸோ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஓ ஆஃப் என். அதாவது எனக்கு அந்த என் வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும். எக்ஸாம்பிள் நான் இப்போ எடுத்துக்கிறேன். இந்த லூப் பாருங்களே, இந்த லூப்பில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் பாருங்களே, சாரி ஒரே செகண்ட். ஸோ இந்த லூப்பில் இருக்கிற எக்ஸாம்பிள் பாருங்களே, I ஈக்குவல் டு 0, I லெஸ்ஸர் தேன் ஆர் லெஸ்ஸர் தென் என். அதாவது எனக்கு என் 5வும் வரலாம். அதாவது கேசஸில் பார்த்தோம்ல, சேம் எக்ஸாம்பிள் தான் இங்கேயும் 1ம் வரலாம், 10ம் வரலாம், 1000ம் வரலாம். அப்போ எனக்கு எத்தனை டைம் ரன் ஆகும், இப்போ 1000 இருந்தால் எனக்கு எத்தனை தடவை ஐட்ரேட் ஆகும், 1000 டைம்ஸ் ரைட் ஆகும். கரெக்டுங்களா? இதே 100ன்னு இருந்தால் 100 டைம் ரைட் ஆகும். 1ல் ஆரம்பித்து எனக்கு 0ல் ஆரம்பித்து எனக்கு n டைம்ஸ் இது என்ன ஆகும், ஐட்ரேட் ஆகும். இந்த n என்னவாக இருக்கலாம், 1ஆ கூட இருக்கலாம், இல்லை 100ஆக கூட இருக்கலாம், இல்லை 2000ஆக கூட இருக்கலாம், ஏன் 2 lakhs கூட இருக்கலாம். புரிஞ்சுதா? ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஜஸ்ட் இந்த ஆல்ரெடி ஒன்று பார்த்தோம்ல, சேம் எக்ஸாம்பிள் இன்னொரு தடவை பண்ணுறேன். இப்போது எனக்கு 2 லூப்ஸ் இருக்குது, அதாவது தனித்தனி 2 லூப்ஸ் இருக்குது. ஸோ இதோட ஐட்ரேஷன், அதாவது ஐட்ரேஷன் சொல்ல முடியாது, என்னது டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு பார்க்கலாம். ஸோ இப்போது எனக்கு இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னதுங்க, என். கரெக்டுங்களா? அப்போது என்ன வச்சுக்கலாம், என்னென்னா என்னது, ஓ ஆஃப் என். பிகோ நோட்டேஷனில் சொல்லணுன்னா இதோடது என்னதுங்க, என். அப்போ என்னது, ஓ ஆஃப் என். இப்போது இதை ரெண்டையும் சேர்த்துனா என்னது, ஓ ஆஃப் 2n. ஏன் நம்ம என்ன பார்த்தோம், ப்ளஸ் என்னது, இது என்ன சீக்வன்ஷியலாக இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், நான் ப்ளஸ் பண்ணணும். அப்போ எனக்கு என்ன வரும், 2nன்னு வரும். இப்போது எனக்கு கான்ஸ்டன்ட்ஸ் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா எனக்கு என்ன வருங்க, ஓ ஆஃப் என் தான் வரும். ஏன், எனக்கு இங்கே கான்ஸ்டன்ட்ஸ் ரிமூவ் பண்ணிடுவோம். கரெக்டுங்களா? அடுத்தது இது. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு ரூல்ஸில், ஸோ அந்த 4 ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா பிக் ஓ நோட்டேஷன் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அடுத்த லூப்பில் இங்கே பாருங்களேன். ஸோ எனக்கு இங்கே என்ன இருக்குது, என் இருக்குது, அந்த ஃபார் லூப் இருக்குது, அந்த ஃபார் லூப்புக்குள்ளே எனக்கு என்ன இருக்குது, இன்னொரு ஃபார் லூப் இருக்குது. அப்போ இங்கே என்ன வந்துருச்சு, நெஸ்டட் லூப் வந்துருச்சு. நெஸ்டட் லூப் வந்தாலே நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். அப்போது எனக்கு ஃபஸ்ட் என்ன இருக்குது, என் இருக்குது, அடுத்தது இன்னொரு எண் இருக்குது. கரெக்டாக? ஸோ இப்போ எனக்கு என்ன வரும், சேம் முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள் தான், என் ஸ்கொயர். ஸோ அப்போ எனக்கு என்ன வரும், ஓ என் ஸ்கொயர் தான் அதோட பிக் ஓ நோட்டேஷன். சேம். அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. இப்போது இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், ஒரே ஒரு வேரியபிளை வச்சு தான் லூப் பண்ணிகிட்டு இருந்தோம். கரெக்டுங்களா? ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு வேறு வேரியபிளை நான் லூப் பண்ண போகிறேன். இங்கே பாருங்களே. ஸோ இந்த லூப் எனக்கு எதில் ரன் ஆகுது, எண்ணில் ரன் ஆகுது. ஸோ அப்போது எனக்கு இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னதுப்பா, ஓ ஆஃப் என். கரெக்டுங்களா? இது பாருங்களேன், எனக்கு எதில் ரன் ஆகுது, எம்மில் ரன் ஆகுது. அப்போது இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன, ஓ ஆஃப் எம். ஓகேவா? ஸோ இப்போது எனக்கு இது ஃபைனல் இந்த ஃபங்க்ஷனோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு கேட்டோம்னா என் ப்ளஸ் எம். ஓகேவா? ஸோ என் ப்ளஸ் என்னன்றது தான் என்ன பண்ண முடியும், 2n பண்ண முடியும். ஓகேவா? பட் ஆனால் என் ப்ளஸ் எம்ன்னு இருக்குன்னா நான் அப்படியே தான் போட்டுக்கணும். அப்போ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னங்க வரும்,
இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன தான் வரும்? O ஆஃப் n ப்ளஸ் எம்முன்னு தான் வரும். ஏன்? ரெண்டுமே வேறு வேறு வேரியபிள்ஸில் லூப் ரன் ஆகுது. ஆனால் முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிளில் நமக்கு என்ன இங்கே ரன் ஆகுது? எனக்கு ரெண்டுமே என்ன இதில் ரன் ஆகுது? சேம் வேரியபிளில் ரன் ஆகுது. ஓகேவா? ஸோ இதுதான் அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ நெக்ஸ்ட், இப்போது எனக்கு நெஸ்டட் லூப்லேயே எனக்கு வேறு வேறு வேரியபிள்ஸ் இருந்தால் அதோட ஐட்ரேஷன்ஸ் என்ன, அதாவது அதோட பிக் ஓ நோட்டேஷன் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இப்போது இந்த எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் என்ன எடுத்துக்கலாம்? n இருக்குது. ஸோ அடுத்தது என்னப்பா இருக்குது? நெஸ்டட் லூப்னால என்ன பண்ணிக்கணும்? மல்டிப்ளே. அடுத்தது என்னது? m. ஸோ அப்போ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னதுங்க? n இன்ட்டு m. ஓகேவா? பை த வே நான் டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு சொல்கிறேன்னா அது பிக் ஓ நோட்டேஷனை தான் குறிக்கிறேன். ஸோ இங்கே வந்துட்டு இதுக்கு மேலே நம்ம தீட்டா பற்றியோ இல்லை அந்த ஆல்ஃபா பற்றியோ நம்ம ஒமேகாவை பற்றியோ பார்க்க போகிறது கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது O ஆஃப் n. இப்போது O ஆஃப் n-க்கு உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ அடுத்தது இப்போது லாக் ஆஃப் n-க்கு இந்த கோடை விட்டுருங்க, நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது n வந்து 10 இருக்குன்னா எனக்கு O ஆஃப் n-னா என்னன்னு சொன்னேன்? எனக்கு வந்து 10 டைம்ஸ் ஐட்ரேட் ஆகிருக்குன்னு சொன்னேன். ஓகேவா? ஸோ இதுவே லாக் ஆஃப் n-னா என்ன, எப்படி இருக்குன்னு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு வைங்களேன். இப்போது என்ன பண்ணுறேன்? ஜஸ்ட் 10ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ எனக்கு இது ஃபஸ்ட் ஐட்ரேஷன். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு 10 பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ எனக்கு என்ன ஆயிருக்கு? ஒன் டைம் ரன் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அடுத்த தடவை என்ன ஆகுனா இதில் பாதி போயிடும். ஓகேவா? ஸோ மீதி பாதி தான் இருக்கும். அப்போ என்னது? 5. ஓகேவா? அப்போது 5 பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ எனக்கு என்ன ஆயிருக்கும்? இன்னொரு தடவை முடிஞ்சிருக்கும். ஸோ 2 டைம் ரன் ஆயிடுச்சு. கரெக்டாக? ஸோ அதுக்கப்புறம் இந்த 5ல் பாதி தான் ரன் ஆகும். 2.5ன்னு கேட்கலாம். பட் ஜாவாக்கு இன்டீச்சரை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஸோ ஃப்ளோட் வேல்யூஸ் அலோவ் கிடையாது. ஸோ 2.5ங்கிறது என்னவா கன்வெர்ட் ஆயிரும்? இன்ட்டில் 2ன்னு கன்வெர்ட் ஆயிரும். ஸோ அப்போது எனக்கு இது தேர்ட் ஐட்ரேஷன். கரெக்டாக? ஸோ அதுக்கப்புறம் இதில் பாதி, இதில் 2க்கு பாதி எவ்வளோப்பா? ஸோ எக்ஸாம்பிள் 1ன்னு வச்சுக்கலாமே. 1. ஸோ எனக்கு 1 டைம் ரன் ஆகும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் 0. ஸோ முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ எனக்கு அந்த எண்ணுக்கும் லாக் ஆஃப் எண்ணுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியுதா? இதுதான். ஓகேவா? ஸோ இப்போ நான் கோடில் அடித்து காட்டுறேன். ஓகேவா? சேம் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஜஸ்ட் நம்ம பழைய கோடுக்கு போய்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? வைல். ஓகேவா? ஸோ இப்போ சேம் இன்ட்டை n ஈக்குவல் டு 10ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்? n. ஓகேவா? லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1ன்னு வச்சுக்கிறேன். அப்போ எனக்கு என்ன ஆகும்? 1க்கு ஈக்குவல் வரைக்கும் எனக்கு அது பிரிண்ட் ஆகும். இப்போ என்ன பண்ணுறேன்? n டிவைடட் பை 2. ஓகேவா? ஸோ நான் அதை என்ன பண்ணுறேன்? n கூட சேவ் ஆகிறேன். அப்போ எனக்கு n வேல்யூ என்னவோ அதில் பாதி தான் எனக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்? இன்ட்டை ஓகேவா கவுண்ட்டை ஈக்குவல் டு 0ன்னு இனிஷியலேஷன் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்? ஸோ கவுண்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ். ஸோ எனக்கு என்ன ஆகும்? இன்க்ரிமெண்ட் ஆகும். நான் என்ன பண்ணுறேன்? இப்போது சிஸ் அவுட்டில் கவுண்ட்டை பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா? கவுண்ட்டை பிரிண்ட் பண்ணுறேன். எனக்கு இங்கே மொத்தம் எத்தனை தடவை ஐட்ரேட் ஆகிருக்குன்னு பாருங்களே. ஸோ எனக்கு 3 டைம் தான் ஐட்ரேட் ஆகிருக்கும். ஸோ நாம் பார்த்த எக்ஸாம்பிளுக்கும் இங்கே என்னது? ஸோ நமக்கு 3 டைம் தான் ஐட்ரேட் ஆகிருக்கும். நான் இங்கே 0 வரைக்கும் கவுண்ட் எடுத்துக்கிட்டேன். ஸோ 4. ஸோ இதே எக்ஸாம்பிளில் நான் போயிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா 0ன்னு கொடுக்குறேன்னு வைங்களேன். 0ன்னு கொடுக்குறேன். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும்? இங்கே எனக்கு 4 வரும். ஸோ 4 வந்திருக்கு. ஓகேவா? நாம் பார்த்த எக்ஸாம்பிளில் 4ன்னு கொடுத்தேன். ஃபஸ்ட் டைம் நான் போடும்போது 1ன்னு கொடுத்தனால எனக்கு என்ன வரைக்கும் ரன் ஆயிருக்கு? 3 டைம் தான் வந்திருக்கு. இதே 0ன்னு கொடுத்தனா எனக்கு என்ன ஆகும்? 4 டைம்ஸ் ரன் ஆயிருக்கு. ஸோ அப்போது எனக்கு லாக் ஆஃப் என்னன்னா ஃபஸ்ட்டு ஒரு செட் ஆஃப் அந்த இருக்கிற வேல்யூஸில் பாதி குறையும், அதுக்கப்புறம் அதில் பாதி குறையும், அதுக்கப்புறம் அதில் பாதி குறையும். இதே என்னன்னா எனக்கு ஜஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து இன்ச்சு பை இன்ச்சு ஐட்ரேட் ஆகும். பட் இது அப்படி இல்லை. பாதி குறையும், அதில் பாதி, அதில் பாதி, அதில் பாதி. ஸோ அதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா லாக் ஆஃப் என்னு சொல்லுவாங்க. இந்த லாக் ஆஃப் என் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நிறைய அல்காரிதம்ஸ் இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் பைனரி சர்ச் இருக்குது, அதுக்கப்புறம் ட்ரீஸில் பைனரி சர்ச் ட்ரீஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம போகிற வீடியோஸில் பார்க்கலாம். ஜஸ்ட் இதுதான் லாக் ஆஃப் என். ஸோ நெக்ஸ்ட்
ஸோ இதுலேயே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, நம்ம பழையபடி அந்த கொஷின்ஸில் எடுத்துருக்கலாமே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் ரிவர்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இந்த கோடில் என்ன ஆகுது. இந்த கோடில் இதில் என்ன ஆகுது. ஸோ நீங்கள் இதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதான் கிளியராக இருக்கும். பட் லாஜிக் இது தான். லாக் ஆஃப் என்னன்னு அந்த புரிதல் இருந்தாலே போதும். போக போக ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஓவர்வெல்மிங்காக இருக்கும், பட் போக போக ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, என் இருக்குது. அதுக்கப்புறம் நான் என்னவா பண்ணுறேன், பாதியாக ரெடியூஸ் பண்ணுறேன். சேம் அதே மாதிரி ஒவ்வொரு டைமும் பண்ணிட்டு போகிறேன். அப்போ 10ல் ஃபஸ்ட்டு பாதி குறைக்கிறேன், அடுத்தது அந்த பாதி குறைக்கிறேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், அதில் பாதி குறைக்கிறேன். ஸோ இப்படியே நான் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கேன். ஓகேவா. ஸோ இதனால இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி, இந்த கோடோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னென்னா லாக் ஆஃப் என். ஸோ அடுத்த எக்ஸாம்பிளில் பாருங்களேன். அடுத்த எக்ஸாம்பிளில் இது என்னது, என் லாக் ஆஃப் என். இது எப்படி என் லாக் ஆஃப் என்னன்னு நான் சொல்கிறேன்னா, இப்போது எனக்கு இங்கே என்ன இருக்குது, என் இருக்குது. ஓகேவா. ஸோ இந்த எண்ணில் நான் என்ன பண்ணுறேன், ஃபார் லூப்பில் லூப் பண்ணுறேன். கரெக்டாக. அப்போ எனக்கு என்னப்பா வரும், ஓ ஆஃப் என் வரும். ஓகேவா. ஸோ இங்கே என்ன இருக்குது, இன்னர் லூப் இருக்குது. இங்கே என்ன இருக்குது, இன்னர் லூப் இருக்குது. ஓகேவா. ஸோ த சேம் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் என்ன பண்ணியிருக்கேன், அங்கே 2ஆல் டிவைட் பண்ணிட்டு போயிருக்கேன். இங்கே என்ன பண்ணியிருக்கேன், 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு போயிருக்கேன். சேம் தானே, மல்டிப்ளை பண்ணாலும் ஒன்று தான், டிவைட் பண்ணாலும் ஒன்று தான். ஸோ எனக்கு இங்கே என்ன ஆகணும், அப்படியே கண்டிஷன் வேறு. அங்கே 1 ஆகணும், இங்கே n ஆகணும். ஓகேவா. சேம் எக்ஸாக்ட் திங் தான் இங்கேயும் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போது இங்கேயும் என்ன வரும், இங்கே இன்னர் லூப்னால இன்டூவா. கரெக்டாக. ஸோ இன்னர் லூப்னால என்ன சொன்னேன், இன்டூ போடணும்னு சொன்னேன். அப்போ இங்கே என்னதுப்பா, லாக் ஆஃப் என்னது, n. அப்போது இது ரெண்டையும் சேர்த்தா என்ன பண்ணலாம், n என்னது, லாக் ஆஃப் n. ஸோ இதுதான் இந்த கோடோட டைம் காம்ப்ளெக்சிட்டி. அடுத்தது இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஸோ இப்போ இந்த n லாக் ஆஃப் என்னால் என்னென்னு ஒரு புரிதல் இருக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்தது லாக் என்னாலும் என்ன ஒரு புரிதல் இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ அடுத்தது ஓகேவா. அடுத்த கோட் பாருங்களேன். இங்கே என்ன இருக்குது, நம்ம இது வரைக்கும் i = என்னன்னு போட்டுட்டு நாம் என்ன பண்ணியிருப்போம், ஒரே ஒரு டைம் தான் என்ன பண்ணியிருப்போம், இன்க்ரிமெண்ட் பண்ணியிருப்போம். ஓகேவா. பட் இங்கே பாருங்களேன், நான் என்ன பண்ணியிருக்கேன், n இருக்குது. பட் நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே 2 டைம் ஓகேவா இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போது ஃபஸ்ட்டு i = என்ன இருக்குது, 0வாக இருக்குது. அடுத்தது என்னவா மாறும், i = 1க்கு பதிலாக 2ஆக மாறும். ஓகேவா. ஸோ அடுத்தது என்னவா மாறும், i = 2க்கு அப்புறம் என்னது, ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4ஆக மாறும். ஸோ இந்த ஃபார் லூப் இப்படி கோட்ஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னாலும் ஓ ஆஃப் என் தான். ஏன்னா இப்போது இது என்ன இருக்குது, பாதியால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதாவது ஆட் பண்ணிகிட்டே போயிருக்கோம். கரெக்டாக. ஸோ அப்போது இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னதுப்பா, ஓ ஆஃப் என். ஓகேவா. நான் என்ன பண்ணியிருக்கேன், எக்ஸ்ட்ரா அதில் பாதி குறைஞ்சிருக்கும். கரெக்டாக. எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு 10 இருக்குன்னா எனக்கு லூப் எத்தனை தடவை தான் ரன் ஆகிருக்கும், 5 தடவை தான் ரன் ஆகிருக்கும். எக்ஸாம்பிள் நான் கோட் ரன் பண்ணியே காட்டுறேன். இப்போ திருப்பி நான் என்டர்ச்சியே போய்க்கிறேன். ஓகேவா. ஜஸ்ட் எப்போவுமே நான் ஏன் இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டிக்கு இவ்வளோ டைம் எடுத்து டீட்டெயிலாக நடத்துகிறேன்னா, நீங்கள் அந்த டைம் காம்ப்ளெக்சிட்டியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கனாலே எந்த ஒரு இது எக்ஸாம்பிள் நீங்கள் எங்கே போயிட்டு கூகுளோ இல்லை மைக்ரோசாஃப்ட்டோ ஈவன் நான் எல்லா கம்பெனிக்கும் ப்ரிப்பேர் பண்ணும் போது எல்லா அல்காரிதமுக்கும் எக்ஸாம்பிள் எல்லா டேட்டா ஸ்ட்ரக்சருக்கும் நம்ம என்ன தெரிஞ்சு வச்சுருக்கணும், அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டியும் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாருமே இவ்வளோ டெப்த்தாக தமிழில் நான் நடத்தி பார்த்ததில்ல. ஸோ அதனால் எனக்கு புரிஞ்ச ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வச்சு நானே ஒரு செட் ஆஃப் ரூல்ஸை க்ரியேட் பண்ணி உங்களுக்கு இதை நான் சொல்லித்தரேன். ஓகேவா. ஜஸ்ட் ஃபார் i int i = என்ன பண்ணுறேன், 0 i என்ன பண்ணுறேன், சேம் n எடுத்துக்கிறேன். ஓகேவா. ஸோ என்னை நம்ம அப்புறம் டிக்ளேர் பண்ணிக்கலாம், இப்போதைக்கு எரர் அடிக்கட்டும். i + என்ன பண்ணுறேன், 2 கொடுத்துருக்கேன். கரெக்டாக. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸோ இன்ட்டை என்ன பண்ணுறேன், n. ஓகேவா. 10. ஓகேவா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போது சிஸ் அவுட்டில் என்ன பண்ணுறேன், ஐயை பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா. இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் கவுண்ட்டை தெரிஞ்சுக்கிறக்காக, நமக்கு கவுண்ட் தானே தேவை. நான் என்ன சொன்னேன், அந்த எண்ணில் பாதி தான் ரன் ஆகும்னு சொன்னேன். அந்த கவுண்ட்டை தெரிஞ்சுக்கிறக்காக நான் என்ன பண்ணுறேன், கவுண்ட் +++. ஸோ ஃபஸ்ட் டிக்ளேர் பண்ணிடலாமா, கவுண்ட் என்ன பண்ணுறேன், 0ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ பாருங்களேன், நான் என்ன 10 கொடுத்துருக்கேன். அப்போ எனக்கு என்ன அவுட்புட் வரணும், 5 தான் வரணும். ஏன், நான் என்ன சொன்னேன், எவ்வளோ கொடுத்தாலும் அதுக்கு பாதி தான் வரும்னு சொன்னேன். ஸோ இப்போ பாருங்களேன், ஜஸ்ட் 5 வந்திருக்கு. இதே நான் 20 கொடுத்தா எனக்கு என்னப்பா வரும், அதோட பாதி எவ்வளோ, /2 எவ்வளோ, 10ல் 10. ஸோ 15ஆலும்
அதோட பாதி. ஓகே, ஸோ 8. ஓகேவா? ஸோ இந்த புரிதல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது உங்களுக்கு புரிஞ்சுதா ஏன் n டிவைடட் பை 2 வந்துச்சுன்னு சொல்லிட்டு? n டிவைடட் பை 2. இப்போ என்னப்பா ஆகும்? கான்ஸ்டன்ட்ஸ் ரிமூவ் ஆயிருமா? ஸோ அப்போது 1/2 போயிரும்ல. ஏன் அதாவது n டிவைடட் பை 2ன்னு என்ன அர்த்தம்? n இன்ட்டு 1/2 தானே அர்த்தம். ஸோ எனக்கு இது போயிடும். அப்போது இதோட அவுட்புட் என்னதுங்க? O ஆஃப் n. ஸோ அதுதான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன்? O ஆஃப் n கொடுத்துருக்கேன். இப்போ புரிஞ்சுதா இது எப்படி O ஆஃப் n டிவைடட் பை 2ன்னு வந்துச்சு? ஸோ அந்த n டிவைடட் பை 2லேருந்து எப்படி என்ன கன்வெர்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ அடுத்தது சேம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்? அதே எக்ஸாம்பிள். ஓகேவா? அதே எக்ஸாம்பிள் சேம் தான். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்? இங்கே சேம் எடுத்துக்கலாமா? சேம் நெஸ்டட் லூப் தான். இப்போ இங்கே என்னப்பா வரும்? ஃபஸ்ட்டு O ஆஃப் n பை 2 வரும். அடுத்தது இன்ட் என்னது? O ஆஃப் n டிவைடட் பை 2. ஓகேவா? இது சிம்பிளாக 2 வகையில் எழுதலாம். நான் தெரிஞ்ச மாதிரி எழுதிக்கிறேன். சிம்பிளாக நம்ம என்ன பண்ணலாம்? கான்ஸ்டன்ட்ஸை ரிமூவ் பண்ணலாம், கான்ஸ்டன்ட்ஸை ரிமூவ் பண்ணலாம். ஓகேவா? அப்புறம் என்ன இருக்கும்? O ஆஃப் n. ஓகேவா? அதாவது டாட்னா இன்டூவை மீன் பண்ணுறேன். ஓகேவா? n ஹேண்ட் ரைட்டிங்கை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ O ஆஃப் n, O ஆஃப் n. ஸோ அப்போ என்னப்பா வரும்? சேம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். O ஆஃப் n ஸ்கொயர். ஏன் இன்டூ பண்ணியிருக்கேன்? இது என்னது? நெஸ்டட் லூப். அதனால நான் இன்டூ பண்ணியிருக்கேன். எப் கைஸ், இவ்வளோ தான் டைப்ஸ் ஆஃப் பிக் ஓ நோட்டேஷன் கேட்டால் கிடையாது. இது மட்டும் இல்லாமல் நமக்கு இன்னும் 2 இருக்குது. ஸோ இன்னும் நிறையா இருக்குது. பட் அது எல்லாமே எப்படி நம்ம n log n அப்படி பார்த்தோம்ல, அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. பட் மெயினாக பார்க்கணுன்னா இன்னும் 2 மெயின் டைப்ஸ் இருக்குது. ஒன்று என்னென்னா 2 பவர் n, இன்னொன்று என்னென்னா n ஃபேக்டர். ஓகேவா? ஸோ இதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறதில்ல. ஏன்னா இப்போ பார்த்ததை வச்சே நீங்கள் எல்லா டைம் காம்ப்ளெக்சிட்டியும் கேல்குலேட் பண்ணலாம். இது எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, நீங்கள் ஒரு ரெக்கர்ஷன் கோடிங் இல்லை பேக் ட்ராக்கிங் இல்லை ட்ரீஸ் கான்செப்டை வச்சு டேட்டா ஸ்ட்ரக்சரை வச்சு கோட் அடிக்கிறீங்கன்னா அப்போது தான் இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி வரும். ஸோ இப்போது அதை நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி 2 வீடியோஸ்ன்னு சொல்லிட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். எப்போனா ரெக்கர்ஷன் பார்க்கும்போது. ஸோ இப்போதைக்கு இது போதும். ஸோ இதுவே சில பேர்த்துக்கு ஆஸ் அ ஃப்ரெஷராக அவங்களுக்கு ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். That's it for today's video. And if you like my content, just subscribe my channel. If you have any doubt or else I'm making any mistake, you can pin in comment also. Thank you guys and keep coding. Stay humble. Bye bye.